ஸ்ரீ குருபியோ நமக. இந்த வீடியோ வந்து குருகுலம் வேதா லேர்னிங் சென்டர் மடிப்பாக்கம், அதில் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் சூக்தம் எக்ஸாம்ஸ் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி இது போஸ்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம் வந்து 23rd August 2026 இன்றைக்கி குருகுலத்தில் நடந்தது. அதோட சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. வந்தவாளை வந்து ரவி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணா. இதுக்கப்புறம் இந்த குருகுலம் வேதா லேர்னிங் சென்டர் மடிப்பாக்கம் அதோட பிரின்சிபால் அண்ட் அதோட குரு ஸ்ரீ குருகுலம் சந்திரசேகரன் அண்ணா வந்து அவள் பேசினா. அந்த குருகுலம் எப்படி எவல்யூஷன் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணா, அதுக்கப்புறம் எப்படி எந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எப்படி எக்ஸாம்ஸ் கொடுத்தா, அதுக்கப்புறம் அவளுக்கு அடுத்த செகண்ட் செமஸ்டர் எப்படி எக்ஸாம் நடந்தது, இப்போ வந்து இந்த செகண்ட் பேட்சுக்கு எப்படி நடந்துட்டுருக்கு, டோட்டலாக இப்போ அபவுட் 70 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டுருக்கா, ஃப்யூச்சர் பிளான்ஸு இதை பற்றியெல்லாம் வந்து பேசினா. இந்த எக்ஸாமில் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டா. அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணவால் 13 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியிருக்கா. ஒரு 7 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸோட பாஸ் பண்ணியிருக்கா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம் ஆல் அப்படிங்கிறத அந்த ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணால். அதுக்கப்புறம் இந்த எல்லா குழந்தைகளையுமே பாராட்டி இந்த ஆன்லைனில் அவள் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணா, எவ்வளவு சேலஞ்சஸ் அவள் ஃபேஸ் பண்ணா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசினா. இதுக்கப்புறம் பரீட்சா அதிகாரி அண்ணா தீபக் திவாரி கணபாட்டிகள் அண்ணா வந்து பேசினா. அதை இப்போ கேட்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லாரும் எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாம் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் போவோம், எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. இங்கே எல்லோரும் எனக்கு டபுள் ஏஜ். அப்படியே எனக்கு எப்படி மார்க் போடுறது, என்ன கேள்வி கேட்குறது தெரியல எனக்கு. ஆனால் எல்லோரும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னான். நான் தொடர்ந்து இங்கே பரீட்சைக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே அண்ணா வந்து எந்த எக்ஸாம் இருந்தாலும் என்ன தான் கூப்பிட்றாரு, நானும் வரேன் சிரமத்தை பார்க்காம. ஏன்னா நீங்களே இந்த வயசில் அவ்வளோ தூரம் வந்து இறங்கி படிக்கணும் கற்றுக்கணுன்னு ஒரு எண்ணத்தோடு வந்தால் நம்ம பின்னாடி போகக்கூடாது இல்லையா? அந்த ஒரு எண்ணத்தை நானும் வந்துட்டுருக்கேன். ரொம்ப எல்லோரும் நன்னா சொன்னேன். இப்போ ஆயிருக்கு உங்களுக்கு சூக்தம் வந்து 13 சூக்தம் ஆயிருக்கு. அது எல்லா சூக்தம் வந்து மேதா சூக்தம் இருக்குது, பாக்ய சூக்தம் இருக்குது, ஸ்ரீ சூக்தம் இருக்குது, துர்கா சூக்தம் இருக்குது. எல்லா க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சூக்தம் எல்லாமே. அதை படித்தாலே போதும், நித்திய ஒரு பாராயணம் பண்ணாலே போதும், சகல க்ஷேமமும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கேள். இப்போ நீங்கள் கற்றுட்டுருக்கேள் இல்லையா, இதில் ஒரு சில மிஸ்டேக்லாம் வரும். அது எல்லாம் பொதுவாக வர்றது தான். ஸோ அதை ரொம்ப நான் தப்பாக சொல்லிட்டேனே, எனக்கு வார்த்தையாக ரொம்ப நடுவில் வந்து நீங்கள் தப்பாக சொல்கிற இதே சொல்லாத அதே மாதிரி யாரும் வந்து அது நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அது டெஸ்ட்டே அதுக்கு தானே, நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே டெஸ்ட்டே. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ எல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்னும் நல்லா சொல்லணும். எல்லோரும் 100க்கு 100 வாங்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ எல்லோரும் அது மாதிரி ரெடி ஆகிட்டு அடுத்த வாட்டி வாங்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ராம் ராம். இந்த எக்ஸாம் நேராக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வெளியூரில் இருந்தெல்லாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கா ஸ்டூடெண்ட்ஸ். அவளெல்லாம் ரொம்ப பாராட்டணும். அதில் வந்து ஸ்ரீனிவாசன் அண்ணா துபாயிலேருந்து வந்திருக்கா. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து ராமசாமி அண்ணா வந்திருக்கா. பாம்பேயிலேருந்து கிருஷ்ணகுமார் அண்ணா இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்ட்டே ஈவன் தோ ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் எக்ஸாம்ஸ் ஆன்லைன், இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணோம், எல்லாரையும் மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கோசரம் கிருஷ்ணகுமார் அண்ணா பாம்பேயிலேருந்து வந்திருக்கா. மகேஷ் கிருஷ்ணன் அண்ணா அவர் பாம்பேயிலேருந்து எல்லாரையும் பார்க்கணும், மெயினாக குருகுலம் சந்திரசேகரன் அண்ணா அவரை குருவை பார்க்கணும், அப்புறம் தீபக் திவாரி அண்ணாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக வந்திருக்கா. வந்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் பேச விரும்பினா இந்த ஃபங்க்ஷனில்
அவளில் அந்த துபாயிலேருந்து வந்திருக்கிற ஸ்ரீனிவாசன் பேசின்னு இருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் இப்போ வந்து ஊரில் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து சுரேஷ் அண்ணா அவர் வந்து அவர் மிஸ்ஸஸோட வந்திருந்தா. ரொம்ப அது வந்து பாராட்டுதலுக்குரியது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஏகாதசி, அதனால் ராமசாமி அண்ணா வந்து விரதம் இருந்தா. பாவம் அவர் வந்து சாப்பிடாம எல்லாருக்கும் பரமாறுறதுலையும் ஹெல்ப் பண்ணா. தட் இஸ் வெரி மச் அப்ரிஷியபிள். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து வந்த சுரேஷ் அண்ணா வந்து எல்லா லேமினேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஒண்டர்ஃபுல் ஜாப், டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அதை மென்ஷன் பண்ணியே ஆனோம். தேங்க்யூ ஸோ மச். குமார் மாமான்னு அன்போடு அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணமூர்த்தி மாமாவும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா. இவா 3 பேர் தான் வந்து இலையெல்லாம் போட்டு பரமாறி இலையெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டாட்டு எடுத்து எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணா. ரொம்பவே அவளுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த மீட்டிங்கில் நாங்கள் மென்ஷன் பண்ணோம். எனிஹவ் மை பர்சனல் தேங்க்ஸ் டு தெம் ஆல், எனக்கு வந்து சமயத்தில் ஹெல்ப் பண்ணதுக்கு. அந்த குமார் மாமா வந்து அவர் இப்போது பேசின்னு இருக்கார். அதையும் இப்போது பார்க்கலாம் நீங்கோ. இதுக்கப்புறம் சந்திரமௌலி அண்ணா, மௌலின்னு அன்பாக அழைக்கப்படுகிற சந்திரமௌலி அண்ணா வந்து பேசினா. நிறையா அவர் இந்த எக்ஸாம்ஸ் பற்றியும் குருகுலத்தை பற்றியும் பேசினார். அப்புறம் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் தீபக் அண்ணா கையால் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆச்சு. சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும்போதே ராமசாமி அண்ணா ஒரு 4 வார்த்தை பேசினா. சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவாள் பேரெல்லாம் சொல்லி அவள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சி தர முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னான். இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செக்யூர் பண்ண ஸ்ரீ ரவிகிருஷ்ணன் அண்ணாக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு அவார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா. அதையும் வந்து காமிச்சா. சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனாட்டு மகேஷ் அண்ணா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாருக்கும் சொன்னான். அதுக்கப்புறம் துபாயிலேருந்து வந்திருக்கிற ஸ்ரீனிவாசனுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து 25th வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கிறதுனால அண்ணா கையால் அவர் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஃப்ரூட்ஸ் கொடுத்தா. ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டார். இதுக்கப்புறம் வந்து அண்ணாக்கு சால்வை போற்றி மரியாதை பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் குருகுலம் சந்திரசேகரனுக்கும் சால்வை எல்லாம் போற்றி மரியாதை பண்ணா. குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகேயா? இப்படியாக எல்லோரும் நல்ல ஒரு இதில் இருக்கும்போது, செலிப்ரேஷன் மூடில் இருக்கும்போது we have concluded the celebration. யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வேதம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனாக்கா they can register with us at குருகுலம். அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போதைக்கு 3 பேட்ச் போயின்ட்டுருக்கு. இமீடியட்டாக ஒரு பேட்ச் ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணேன்னாக்கா ஜாயின் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஹரி ஓம், ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம், நமஸ்காரங்கள்.